எத்தே ஒரு 100 தாங்க. என்னம்மா பைசாவை என்கிட்ட தந்து வச்ச மாதிரி கேட்டுட்டு இருக்க? என்கிட்ட 100 இல்லை. உங்ககிட்ட 100 இல்லைங்கிறது எனக்கு தெரியும். 500 இருக்குல்ல தாங்க. என்கிட்ட 500 இல்லை. ஏன் அத்தா இப்படி சும்மா சும்மா போய் சொல்லிட்டு இருக்கேன்? நேற்று தானே ஏடிஎம்மில் போய் 1000 எடுத்துருந்தியே. எடுத்துகிட்டு வந்தோடனே நான் உனக்கு தந்துடணுமா? நான் அதை செலவு பண்ணிட்டேன். ஆமாம், இப்போ இதுக்கு உனக்கு 100 மீன் வாங்கி குழம்பு வைக்கணும்ல, அதுக்கு தான் என் மவன் காலையில் 1000 தந்துட்டு போனோம்ல. அவிய ஒன்றும் அதுக்காக பணத்தை தந்துட்டு போகல. குழுவில் வாங்கின லோன் அடைக்கிறதுக்குலாம் தந்துட்டு போனவே. அங்கே பைசாவா அப்புறமா கொடு, முதல்ல மீனை வாங்கி குழம்பு வை. இன்றைக்கி கண்டிப்பாக குழுவில் பைசா கட்டி ஆகணும். பைசா கட்டலைன்னா உங்களே திட்டவே, என்ன தானே திட்டவே. அப்போ மீனை கடனுக்கு வாங்கி குழம்பு வை. கடனுக்கு மீன் வாங்கி குழம்பு வைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. சரி, அப்போ வேறு ஏதாவது குழம்பு வை. அதான் நீங்கள் பைசா தர முடியும்னு சொல்லிட்டேல. நான் வேற ஒரு குழம்பையும் வைக்க போகிறதில்ல. நேற்றுக்கு வச்சுருந்த ரசம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன். இப்போ ஏற்கனவே வச்ச ரசத்துக்கும் தண்ணிக்குமே வித்தியாசம் தெரியாமல் இருந்து இதில் வேற அந்த தண்ணி கூட என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்க போகிறாளாம். ஏம்மா, நேற்று ஏடிஎம்மில் பைசா எடுத்துட்டீங்களா? வர பதில் என்கிட்ட கொண்டு தந்துருக்கலாம்ல. எதுக்குமா வந்து வராமல் அம்மா மேலே கோவப்படுதா? வந்து இதில் உட்காரு. நான் ஒன்றும் வந்து உட்காந்து கதை விட்டதுக்கு வரல. எனக்கு தருவேன் சொன்னியில் அந்த 1000 ரூபாயை தாங்க. சத்தம் போடாதே. ஓ மைனி வேற இங்கே தான் இருக்கா. நீ இங்கே வேணா அவியலை கண்டு பயப்படுங்க, நான்லாம் பயப்பட மாட்டேன். அவளை கண்டு நான் எங்கே பயந்தேன்? அப்போ எதுக்குமா சத்தம் போட்டு பேசாதன்னு சொல்லியே. இதில் உட்காரு சொல்கிறேன். சரி, இப்போ சொல்லுங்கம்மா. அப்பா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் மீன் வாங்கணும்னு சொல்லி என்கிட்ட 100 ரூபா கேட்டா. உடனே கொடுத்துட்டியோ? நான் எப்படிமா அவளுக்கு கொடுப்பேன்? நான் தான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கேனே. சரி சரி, பணத்தை தாங்கம்மா. என்ன நீ வந்து வராமையும் போறேன்னு சொல்லிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அம்மாக்கிட்ட இருந்து பேசிட்டு போயா? நான் பாருங்கம்மா, உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு நேரம் இல்லை. நான் ஏற்கனவே ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ட்ரெஸ் வேறு இப்போ வந்துடும். அதை வேற நான் வாங்க போகணும். அம்மாக்கிட்ட இப்போ 500 ரூபா தான் இருக்குது, வச்சுக்க. என்னம்மா நீங்கள் 500 ரூபா தரியா? 1000 ரூபா தருவேன்னு சொன்னீல. 500 ரூபா செலவாயிட்டுமா? அப்படி என்னத்தம்மா 500 ரூபாய்க்கு வாங்கினியே? அம்மைக்கு பழந்தங்கன்னு ஆசையாக இருந்தம்மா, அதான் வாங்கினேன். நெவருக்குமா, அடுத்த தடவைலாம் 1000 ரூபா வாங்கி என்கிட்டே தந்துருங்க. உங்களுக்கு பழம் எதுவும் சாப்பிடணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா அன்னிட்டு வாங்கி கேளுங்க. அதை விட்டு இந்த பணத்துலலாம் கை வைக்காதுங்க. சரிம்மா, இப்போ இந்த பணத்தை வாங்கிக்க. சரி தாங்க.